நம்ம சப்ஸ்கிரைபரோட ஒருத்தவங்களோட சேனலை தெரியாமல் அன்ஃபார்ச்சுனேட்லியாக பை மிஸ்டேக்காக வந்து டெலீட் பண்ணிட்டாங்க, பர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. எப்படி ரெக்கவர் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக அப்படிங்கிறத சொல்கிறேன். நீங்களும் ஏதாவது தவறுதெல்லாம் டெலீட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கு என்ன செய்கிறீங்கன்னா, நீங்கள் எந்த மெயில் ஐடியில் யூடியூப் சேனல் ஆரம்பித்து டெலீட் பண்ணியிருந்தீங்களோ அதே மெயில் ஐடியில் உங்களுடைய மொபைல் க்ரோம் ப்ரௌசரை லாகின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வாங்க பார்க்கலாம். யூடியூப் ஹெல்ப் நல்லா கொஞ்சம் தெளிவாக தெரிகிற மாதிரி யூடியூப் ஹெல்ப்னு போட்டு சர்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வரும் யூடியூப் ஹெல்ப்னு, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் டெஸ்கிரைப் யுவர் இஷ்யூ அப்படின்னு கேட்கும். இதில் வந்து டெலிட்டட் சேனல் ரெக்கவர்னு கொடுத்து இந்த சர்ச் ஆப்ஷனை கொடுங்க. சர்ச் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா தான் சர்ச் ஆகும். ஓகேங்களா? இல்லை இந்த சர்ச் ஆப்ஷனை கொடுங்க. ஓகே, கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் பேஜில் கீழே ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா லாஸ்ட்டில் காண்டாக்ட் அஸ் அப்படின்னு இருக்கும். எப்படி யூடியூப் டீம்கிட்ட காண்டாக்ட் பண்ணுறதுன்னு காண்டாக்ட் அஸ்ஸை கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஸ்டெப் 1ல் டெலிட்டட் சேனல் ரெக்கவர்னு நம்ம கொடுத்தது ஆல்ரெடி இருக்கும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு, இதில் அக்கௌண்ட் ஹேக் ஆகிருச்சா, டெர்மினேஷன் ஆகிருச்சா, இதில் வந்து ஹேக் ஆன சேனலாக இருக்கட்டும், டெர்மினேஷன் ஆன சேனலாக இருக்கட்டும், எந்த விதமான சேனலாக இருந்தாலும் ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து அதர்னு கொடுத்துருங்க. அதர்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்துடும். ஓகேங்களா? இதில் வந்து இதிலேயே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? என்னென்ன விஷயங்களுக்காகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதில் 2 ஆப்ஷன் கேட்பாங்க, இமெயிலா சாட்டான்னு. இதில் உங்களுக்கு டைம் காமிக்கும் எப்போ நீங்கள் சாட் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு. நீங்கள் மெயில் அனுப்புகிறதா இருந்தால் அனுப்பலாம். டேரெக்டாக யூடியூப் டீம் கூட சாட் பண்ணி உங்கள் விஷயத்தை சொன்னீங்கன்னா உடனே ரெக்கவர் பண்ணி கொடுப்பாங்க. சாட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். சாட்டுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டெலிட் ஆன சேனலோட லிங்க் உங்கள்கிட்ட கம்பல்சரி இருக்கணும். சேனலோட லிங்க்கை இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. கொடுத்துட்டு ஸ்பெசிஃபிக் வீடியோவில் இஷ்யூவா அப்படின்னு கேட்பாங்க, அது நோ கொடுத்துருங்க. இங்கே சேனல் லிங்க்கு கம்பல்சரி பேஸ்ட் பண்ணணும். ஓகே, எத்தனாம் தேதி உங்களுக்கு சேனலை டெலீட் பண்ணிங்கிற தேதியை அந்த இடத்துல கரெக்டாக கொடுக்கணும். இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், February 16, 2024. அந்த மாதிரி தேதி, வருஷம், மாதம் இந்த 3மே பர்ஃபெக்டாக அந்த இடத்துல கொடுத்துருங்க. ஹவு கேன் வி ஹெல்ப் யூ அப்படின்னா கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன இஷ்யூவோ அதை ஃபுல்லாக டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் சாட்னு கொடுங்க. உங்கள் சேனலை பற்றி ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் பர்ஃபெக்டாக கொடுத்தீங்கன்னா அதிகபட்சமாக 5 நிமிஷத்துலேருந்து 1 மாதத்துக்குள்ளார, 1 வாரம், ஒரு உடனே ரெக்கவர் பண்ணியும் கொடுத்துருவாங்க. இல்லை அப்படின்னா அதிகபட்சம் 1 மாதத்துக்குள்ளே உங்கள் சேனல் திரும்ப ரெக்கவர் ஆகிரும். இங்கே ஸ்டார்ட் சார்ட்னு இருக்குது, கிளிக் பண்ணிங்கன்னா சார்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஆப்ஷன் இருக்கும். இப்போ அந்த சேனல் யூஆர்எல் கொடுத்தா மட்டும்தான் அந்த ஸ்டார்ட் சார்ட்டுங்கிறது வரும். சேனல் யூஆர்எல், இது டேட்டு இதெல்லாம் கொடுத்தா தான் சார்ட் பண்ண முடியும். ஓகே, ரொம்ப சிம்பிள். ரெக்கவர் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஈஸி. தெரியாமல் டெலிட் பண்ணியிருந்தீங்கன்னா கூட, அதே மாதிரி பிராண்ட் அக்கௌண்ட் டெலிட் பண்ணியிருந்தீங்கனாலும் அதுவும் ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி சார்ட் பண்ணி உடனே ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஒரு சில சேனலை பற்றின இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க. அந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் தான் ரெக்கவர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? நம்ம மெம்பர்ஷிப்பில் வந்து ஜாயின் பண்ணலன்னா கீழே ஜாயின் பட்டன் இருக்குது. மெம்பர்ஷிப்பில் மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.